வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி எப்படி வீடியோஸை வந்து மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ஒரு எடிட்டிங் தான். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலும் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு இது டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 30 செகண்ட் இருக்கும். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் அதே மாதிரி மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து எந்த இடத்துல முடியுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அந்த இல்லை அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து 1.5 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக 1.5 அப்படி செட் பண்ண வாட்டி அதோட டியூரேஷனை கொஞ்சம் நீங்கள் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவை அப்படியே மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் வந்து எங்கே முடிஞ்சு பிளாங்காக ஷோ ஆகுதுன்றதை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4.8 செகண்டுக்கிட்ட இருக்குது. இப்போ ஃபோட்டோஸை அது வரை டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ரைட் சைட் சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே சேம் அதே ப்ரொசீஜர் தான். கரெக்டாக இந்த மாதிரி இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ அதே மாதிரி ஃபோட்டோஸும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக வந்து பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனை கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸுக்கும் அதே மாதிரி தான். டியூரேஷன் வந்து தேவை அப்படின்னா நீங்கள் கரெக்ட் ஒவ்வொரு டியூரேஷனுமே ஒவ்வொரு டிஃப்ரென்ஸில் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோஸை வந்து கட் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு ஸ்டெப்ஸும் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். அதனால் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம மேக் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 4 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் கலர்ஃபுல்லாக செட் பண்ணுறதுனால செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்து அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு அப்ளை டு ஆல் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு எமோஜி வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்து கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த எமோஜிஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். எகைன் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை அந்த எமோஜிக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இல்லை உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவே ஃபோட்டோஸ் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் செட் பண்ணிக்கலாம். இல்லை கலர்ஃபுல்லாக செட் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அந்த ஃபோட்டோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக 100 தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் எல்லா ஃபோட்டோஸுமே வந்துட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சாங்கோட லிங்க்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்கு ஆடியோன்னு கிளிக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ தான். இல்லை உங்களுக்கு வேறு ஆடியோ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வேறு ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸோட உடனடியாக வரும்.